Hi friends, welcome to JTV channel. இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி சிம்பிளா ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா தான் பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, ஈவன் இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பட் தோசைக்கும் சப்பாத்தி, பூரிக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதே நேரத்துல டேஸ்டியான ரெசிபியும் கூட. அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். தக்காளி தான் மெயின் இதில். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரை வச்சுட்டு குக்கரில் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் இப்போ கடுகை போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்பையும் ஒரு வரமிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அதுவும் பொரியட்டும். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் சோம்போட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு 2 சோம்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் தான், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுடுறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து பிங்கிஸாக வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. குக்கரில் தானே வேக வைக்க போகிறோம், அதனால் நல்லா சாஃப்ட் ஆயிரும் வெங்காயம். லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா சாப்பரில் வந்து சாப் பண்ணி போட்டேன். மிக்சியில் அரைச்சியெல்லாம் நான் போடல. நீங்கள் இல்லை சாப்பர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தியிலே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். குயிக்காக வதங்கிறதுக்காக, டேஸ்ட்டுக்காக உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் 3ஐயும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதில் எல்லா மசாலாவும் கலந்த குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக போட்டுருங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு குக்கரை வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்துடும். ஒரு 2-3 விசிலாவது நல்லா வரணும் உங்களுக்கு. அதுக்குள்ளேயே அந்த விசில் வரதுக்குள்ளேயே நம்ம அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, இந்த 3ஐயும் நான் அரைக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சோம்பு, ஒரு 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல். இங்கே பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ வெந்த கிரேவியில் அதை நம்ம ஊற்றியாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. கரன்னு கூட அரைக்க வேண்டாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா அது பார்த்தா நல்லா வெந்துருச்சு. வெங்காயமும் தக்காளியும் அதையும் ஊற்றிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நீங்கள் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. வந்து தோசைக்கும் சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம்தான் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. நீங்கள் வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிறதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டக்குன்னு வதக்கி விட்டோடனே குக்கரில் மூடி போட்டு மூடிடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலையை பிச்சு போட்டேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளுடைய குருமா. ரொம்பவே சுவையான, டேஸ்டியான, எம்மியான, சிம்பிளான கிரேவி இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு டேஸ்டியான சிம்பிளான குருமாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. Thank you for your support friends. Thank you so much.